சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்புற சேலரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தில் இவங்க தற்காலிகமாக பணியாற்றப்படும் கௌரவர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர் பணியாற்றும் நாள் அன்றோ, அதாவது ஒன்று இவங்க அப்படி உள்ளே இருக்கிறவங்க திடீர்னு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ணுற அந்த நாள் அல்லது இடமாறுதல் மூலம் பணியிடம் நிரப்பப்பட்டாலோ, வேறு காலேஜில் இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரில் யாராவது வந்தாலோ, இல்லை கல்லூரிக்கு கடைசி வேலை நாளன்றோ, கடைசி லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒன்று இருக்கும். இந்த இதில் ஒன்று புது ரெக்ரூட்மெண்ட்டு, இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலமாக யாராவது வந்திருக்கவங்க, இல்லைன்னா கல்லூரியோட கடைசி ஒர்க்கிங் டே. ஸோ இதில் எது முன்னர் நிகழ்வாக இருக்குதோ அன்று அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். பணி நீக்கம்னா அவங்க அன்றைக்கே வந்து வேலையை விட்டு போயிடணும் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவர்களும் தெரிவிக்கப்பட வேண்டுங்கிறது இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதில் அவ்வாறு பணி நியமித்தப்படும் பௌர வீரர்கள் முறையான நியமனம் பெற எந்தவித முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாதுங்கிறதையும், கௌரவ வீரர்கள் பணியமர்த்தப்படும் மேற்கூடிய விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வாறு பணி நியமனப்பட்ட நியமனம் செய்யப்படும் கௌரவ வீரர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தற்செயல் விடுப்பு இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துறை சார்ந்த பணிகள் 15 ஓடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புது கோர்சஸ் ஷிஃப்ட் 2ல் வந்து நிறைய புது கோர்சஸ் வந்து எந்த மீடியத்தோடு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து கல்லூரி, அதுக்கப்புறம் எத்தனை நியூ கோர்சஸ் மீடியம் கொடுத்துருக்காங்க, ப்ரப்போஸ்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, அது மாதிரி ஷிஃப்ட் 2ல் கோர்சஸ் ப்ரப்போசபிள் வித் மீடியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, ப்ரப்போஸ்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஜிஎல் ரெக்வயர்ட், ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இதில் ஏதாவது இருக்கா. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2025-26 கல்வியாண்டில் புது ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ், பிசிஏ, எம்எஸ்டபிள்யூ, பிஹெச்டி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமு, எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், ஜியோகிராஃபி, இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், பிஎஸ்சி பாட்டனி, கெமிஸ்ட்ரி, அது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிபிஏ, ஜுவாலஜி, அதுவும் இல்லாமல் பிஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ, எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, in addition with BA with additional section, BCom additional section, BSc Maths additional section, BSc Physics additional section, BSc Microbiology additional section, BCMO additional section. இது ஒவ்வொரு காலேஜுக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலேஜோட நேம், அவங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுத்துருப்பாங்களே எத்தனை கல்லூரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த புது பாடத்திட்டம் நீங்கள் கொண்டு வரணுங்கிற ப்ரொப்போசலோடு சேர்த்து, அது அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரொப்போஸ்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோங்கிறதையும் அவங்க சொல்லணும். ஸோ ஷிஃப்ட் 2ல் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசலோடு இவங்க சொல்லியிருக்கணும். ப்ரொப்போசல் அந்த ஷிஃப்ட் 2 கோர்ஸுக்கு வந்து ப்ரொப்போசல் வித் மீடியம்னா எம்ஏ அவங்க சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ இங்கிலீஷு, எம்காமு, எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்ஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் ஜென்ரல் இஎம் அண்ட்